வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 டெஃபினேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதோட அடுத்த கிளாஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ட்டிங் ஆஃபீஸ் அதை பற்றி பார்க்கலாங்க. டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ், கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்லாம் நேற்று பார்த்துறோம். சார்ட்டிங் ஆஃபீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, an office charged with the duty of opening the sorting mailbags received by its and disposing of their contents is termed sorting office. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, an office ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸ்க்கு சார்ஜ் வித் டியூட்டி, அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் த சார்ட்டிங் மெயில் பேக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும், அதுக்கு அந்த ஆஃபீஸில் ரிசீவ் ஆன சார்ட்டிங் மெயில் பேக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும், அதை டிஸ்போசிங் ஆஃப் தேர் கண்டென்ட்ஸ், அந்த பேக்குள்ளே இருக்கிற ஆர்டிகல்ஸை டிஸ்போஸ் பண்ணுறது வந்துன்னா வேறு ஆஃபீஸ்க்கு பேக் கட்டுறது தாங்க. பேக்கை இப்போ வந்து பிரித்து ஆர்டிகல்ஸ் அந்த ஆஃபீஸ்க்கு ரிசீவ் ஆன ஆர்டிகல்ஸ் எல்லாம் பிரித்து வேறு பின்கோட், வேரியஸ் பின்கோட்ஸ்க்கு ஆர்டிகல் ரிசீவ் ஆகிருக்கும் இல்லைங்களா. சேலம், திருச்சி, மதுரை, அது மாதிரி பின்கோடுக்கெலாம் ஆர்டிகல்ஸ் ரிசீவ் ஆகிருக்கும். அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. மீன்ஸ் அந்தந்த ஆஃபீஸ்க்கு பேக் கட்டுறாங்க. அதில் இருக்க கண்டென்ட்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் பேக் கட்டினாங்கன்னா அந்த ஆஃபீஸ் தான் வந்து சார்ட்டிங் ஆஃபீஸ். அதாவது எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு அந்த சார்ட்டிங் மெயில் பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் கொடுத்துருக்காங்களோ, அந்த டியூட்டி அசைன் பண்ணியிருக்காங்களோ, அந்த ஆஃபீஸ் தாங்க சார்ட்டிங் ஆஃபீஸ். ஓகேங்களா. சார்ட்டிங் ஆஃபீஸ் மே ரிசீவ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் இன் சார்ட்டிங் ஆஃபீஸில் இந்தந்த ஆர்டிக்கல் தான் போகணும், இந்தந்த ஆர்டிக்கல்லாம் போகக்கூடாதுன்னு இது கிடையாதுங்க. ரிசீவ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட், லெட்ரு, பார்சலு, ரெஜிஸ்ட்ரு, ஸ்பீடு, சிஓடி எல்லா ஆர்டிக்கலுமே மே ரிசீவ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட், எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்டிக்கலும் அந்த ஆஃபீஸ்க்கு போகும். த யூஸ் ஆஃப் அ சார்ட்டிங் ஆஃபீஸ் இஸ் டு சிம்பிளிஃபை த ஒர்க் ஆஃப் சார்ட்டிங் இன் அதர் ஆஃபீஸஸ். இந்த சார்ட்டிங் ஆஃபீஸோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், எல்லா ஆஃபீஸும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வேறு ஒரு ஆஃபீஸில் ஒரு டிவிஷனில் 70 ஆஃபீஸ் இருக்குன்னா, 70 ஆஃபீஸும் அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அது வந்து ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒர்க் மாதிரி தாங்க. இவங்க ஒரு பின்கோடுக்கு பிரிப்பாங்க, திரும்பி அவங்க ஒரு பின்கோடுக்கு பிரிச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி திரும்பியும் பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து இவங்க சிம்பிளிஃபை பண்ணுறாங்க, ஒரே இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுறாங்க, சார்ட்டிங் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதே தாங்க மெயின். இப்போ 70 போஸ்ட் ஆஃபீஸும் தனித்தனியாக வேறு பின்கோடுக்கு பேக் கட்டுறாங்கன்னு வச்சிங்களேன், அது பேக் நிறையா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதை வந்து நம்பர் ஆஃப் பேக்ஸை ரெடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் டோட்டலாக உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஆர்டிகளையும் ஒரே ஆஃபீஸ்க்கு பேக் கட்டுங்க, அந்த ஆஃபீஸ் வந்து எல்லா ஆஃபீஸ்க்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. டு ரெடியூஸ் தி வெயிட் ஆஃப் மெயில்ஸ் கேரிட் ஆன் மெயில் லைன்ஸ். அதே தாங்க. இப்போ வெயிட் கேரி பண்ணுறது, மெயில் லைன்ஸில் வெயிட் எடுத்துகிட்டு போகிறதையும் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆஃபீஸோட பர்பஸ் அது தான். இந்த ஆஃபீஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துங்க. டு சிம்பிளிஃபை தி ஒர்க் ஆஃப் சார்ட்டிங்னா வேறு ஆஃபீஸில் பண்ணுற சார்ட்டிங்கை பண்ண வேணாம், நாங்களே பண்ணித்தரோன்னு அவங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸஸை குறைக்கிறாங்க. ரெடியூஸ் த வெயிட் ஆஃப் மெயில்ஸ் கேரிட் ஆன் மெயில் லைன்ஸ். அவங்க வந்து இந்த மெயில் லைனில் போகிற மெயிலோட வெயிட்டை குறைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேக் கட்டிக்கிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுவும் மெயில் வெயிட் அதிகமாகும் இல்லைங்களா. அது எல்லாத்தையும் ஒரே ஆஃபீஸ்க்கு குரூப் பண்ணி அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வேறு ஆஃபீஸ்க்கு டிஸ்போஸ் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். அடுத்தது ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர்ஸ். ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர்னால் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வேர் மெயில் டிராஃபிக் இஸ் ஹை. அது இப்போலாம் இல்லை, ஒரு சில சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது, எல்லா இடத்துக்கும் வரல. மெயில் டிராஃபிக் ஹையாக இருக்கிறதெல்லாம் சார்ட்டிங் மெஷின்னு சொல்லிட்டு ஒரு மெஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷினுக்குள்ளே அந்த எல்லா ஆர்டிகளுமே அந்த மெஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணாதுங்க, பிரிக்காது. அந்த மெஷினுக்குள்ளே வந்து ஒரு சர்டைன் பார்கோட் இருக்கணும் அந்த ஆர்டிகல்ஸில். அந்த பார்கோடு இருந்துச்சுன்னா அது பின்கோடை வந்து இது பண்ணுற மாதிரி, பின்கோடை நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பார்கோடு இருக்குங்க. அந்த பார்கோட் வச்சு அந்த மிஷின் வந்து பின்கோட் வைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடும், பிரிச்சிடும். மனுஷங்க செய்கிற வேலையை மிஷின் செஞ்சிடும். சார்ட்டிங் மிஷின் ஹேவ் பீன் ப்ரொவைடட். அந்த சார்ட்டிங் மிஷினை எந்த ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சில இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹேவ் பீன் ப்ரொவைடட் விச் ஹேவ் ஹை ஸ்பீட் ஆஃப் சார்ட்டிங். அது ஏதோ ஒரு கவுண்ட்டு சொல்லுவாங்க, அது நிறைய இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்க, அது டிஃபர் ஆகுது கவுண்ட்லாம். பட் ஆனால் அது எதுங்க பெருசாக கேட்குறது இல்லைங்க, அந்த கவுண்ட்லாம் கேட்குறது இல்லை. ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயில் டிராஃபிக் ஹையாக இருக்கிற சிட்டிஸில் வந்து சார்ட்டிங் மெஷின் ஒரு மெஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷினே வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. விச் ஹேவ் ஹை ஸ்பீட் ஆஃப் ஸ்டார்ட்டிங். மனுஷங்க ஸ்டார்ட் பண்ணுறத விட அந்த மெஷின் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும்.
கவுண்ட்டு 1000 2000 சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. கவுண்ட்லாம் நம்ம எப்பயுமே கேட்டதில்லைங்க. அட் ப்ரெசென்ட் தீஸ் மெஷின்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் இன் மும்பை அண்ட் சென்னை. இந்த மேனுவல் ரெடி பண்ணப்போ மும்பைலையும் சென்னையிலையும் ரெடி ஆச்சு. இப்போ நிறைய சிட்டிஸில் வந்துருச்சுங்க ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர். கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்னா த ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் ஆஃப் த மெயில் ஆஃபீஸ். மெயில் ஆஃபீஸ்னாலே ஆர்எம்எஸில் இருக்க ஒரு ஆஃபீஸ் தாங்க. ஆர்எம்எஸோட ஒரு பிரான்ச் தான் மெயில் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெயில் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் ஆர்டிகல்ஸ் புக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சில் வேர் த ப்ராசஸிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இஸ் டன் ஆன் கம்ப்யூட்டர்ஸ். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி இப்போலாம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இது அப்போ மேனுவல் ரெடி பண்ணப்போன்னு வச்சிங்களேன். ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் மெயில் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சில் கம்ப்யூட்டர் வச்சு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணினாங்கன்னா அந்த ஆஃபீஸ் தான் கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர். ஓகேங்களா. இப்போ எல்லா ஆஃபீஸ்லையும் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஆஃபீஸ் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இஸ் கால்டு கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர். அதை வந்து சிஆர்சின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. சிஆர்சின்னு கொடுத்துட்டு அது வந்து அப்ரிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துங்க. சிஆர்சி கேன் பி சிச்சுவேட்டட் இன் தி மெயில் ஆஃபீஸ் இட் செல்ஃப் ஆர் இன் செப்பரேட் லொக்கேஷன். ஒன்று இந்த சிஆர்சி வந்து மெயில் ஆஃபீஸில் இருக்கலாம், ஆர்எல்ஸ் வேறு எங்கேயாவது செப்பரேட் லொக்கேஷனில் இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் தாங்க, மேனுவலெலாம் எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. அடுத்து சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் இஸ் சப் ஆஃபீஸ். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதில் எது ஆர்எம்எஸ் யூனிட்டு எது போஸ்ட் ஆஃபீஸோட யூனிட்டுன்றது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் இஸ் சப் ஆஃபீஸ். அது வந்து ஒரு சப் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா. சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் இஸ் ஏ சப் ஆஃபீஸ் விச் இஸ் செலக்டட் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன் அட் ஆர் நியர் த ஜங்ஷன் ஆஃப் செவரல் மெயில் லைன்ஸ். அதாவது சார்ட்டிங் சப் ஆஃபீஸ்ன்றது ஒரு செவரல் மெயில் லைன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஏபிசிடிஇ இந்த இதெல்லாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஏன்ற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், பி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், சி போஸ்ட் ஆஃபீஸ், டி போஸ்ட் ஆஃபீஸ், சி போஸ்ட் ஆஃபீஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெயில் லைன்ஸ். இந்த ஆஃபீஸை தாண்டி தாங்க இதுக்கெல்லாம் மெயில் லைன் போகணும். நீங்கள் இப்போ இங்கேருந்து மெயில் கொண்டு வரீங்க, இங்கே ஆர்எம்எஸ்லேருந்து கொண்டு வரீங்கன்னா இந்த ஆஃபீஸை தாண்டி தான் இந்த ஆஃபீஸ்க்கெலாம் போகணும் அப்படின்றதுனா இதை வந்து சார்ட்டிங் சப் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுவாங்க. எஸ்ஓ ஆர் ஹெச்ஓ. எஸ்ஓ தான். ஓகேங்களா. which is selected from its position at or the near the junction of several mail lines. இது மாதிரி செவரல் மெயில் லைன்ஸ்க்கு ஒரு ஜங்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு ஜங்ஷனாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸை சார்ட்டிங் சப் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுவாங்க. அது எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னா டு சர்வ் ஆஸ் அ சார்ட்டிங் ஆஃபீஸ் ஃபார் ஆர்டிகல்ஸ் அட்ரஸ்டு டு ரிசீவ்டு ஃப்ரம் ஆஃபீஸர்ஸ் டு விச் த ரூட் லைஸ் த்ரூ தி சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். அதாவது நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா, ஏபிசிடின்னு இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஏபிசிடின்ற ஆஃபீஸ்க்குள்ளே புக் ஆகிற ஆர்டிகல்ஸ்க்கு ஒன்று இப்போ ஏல புக் ஆகிற ஆர்டிகல் வந்து ஈக்கு வருது, இல்லை பியில் புக் ஆகிற ஆர்டிகல் டிக்கு வருது அப்படின்னா இவங்களோட எல்லா ஆர்டிகளையும் இந்த இடத்துக்கு வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எஸ்ஓ இங்கே ஒரு எஸ்ஓ இருக்குது. இங்கே ஏல வர ஆர்டிகல், பியில் வர ஆர்டிகல், சியில் வர ஆர்டிகல் எல்லா ஆர்டிகளையும் இந்த எஸ்ஓவில் வாங்கி இவங்க வந்து பிரித்து கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். ஏலேருந்து டிக்கு ஒரு ஆர்டிகல் போகுதுன்னா ஏலேருந்து எஸ்ஓக்கு போய் இவங்களே டிக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. பியிலேருந்து ஒரு ஆர்டிகல் ஈக்கு போகுதுன்னா பியிலேருந்து எஸ்ஓக்கு போய் இவங்களே பிரித்து கொடுத்துருவாங்க. அதுதாங்க சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். இட் இஸ் ஆத்தரைஸ்டு டு ரிசீவ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் இன் சார்ட்டிங். இந்த சார்ட்டிங் சப் ஆஃபீஸ்லேயும் வந்து இந்தந்த ஆர்டிகல்ஸ் தான் போகணும்னு கிடையாது. லெட்ரு, பார்சல், ஸ்பீடு முதற்கொண்டு எல்லா ஆர்டிகலுமே இவங்க போயிடும். ஓகேங்களா. சார்ட்டிங் சப் ஆஃபீஸ்ன்றது ஒரு சப் ஆஃபீஸு. செவரல் மெயில் லைன்ஸ் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஜங்ஷனாக ஒரு சப் ஆஃபீஸ் இருந்து அந்த ஜங்ஷன் அந்த மெயில் லைன்ஸ்குள்ளே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா அவங்களே ரிசீவ் பண்ணி ஆர்டிகல்ஸ் அட்ரஸ்டு டு ரிசீவ்டு ஃப்ரம் அங்கே அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர ஆர்டிகல்ஸ்க்கோ அல்லது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் புக்காக இருக்கிற ஆர்டிகல்ஸ்க்கோ இவங்க வந்து ஒரு ஜங்ஷனாக இருந்து, ஜங்ஷன்னா ஒரு மத்தியஸ்தராக பொதுவான ஒரு ஆஃபீஸாக இருந்து ஆர்டிகல்ஸை பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதுதான் சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். அடுத்து நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் இதுவும் போஸ்ட் ஆஃபீஸோட யூனிட் தான். ஓகேங்களா. இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் சம் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டு ரிசீவ் லெட்டர்ஸ் ஃப்ரம் நெய்பரிங் போஸ்ட் ஆஃபீஸஸ். நோடல் போஸ்ட் ஆஃபீஸும் போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க. சார்ட்டிங் சப் ஆஃபீஸும் இது ஒரு சப் ஆஃபீஸ் தான், அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஓகேங்களா. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் படுத்தி படிச்சுக்கிங்க. Nodal in important cities and towns, some post offices are authorized to receive letters from neighboring post offices. அதாவது நெய்பரிங் போஸ்ட் ஆஃபீஸ் இது வந்து ஜங்ஷன் ஆஃப் செவரல் மெயில் லைன்ஸ் கிடையாதுங்க. நெய்பரிங் போஸ்ட் ஆஃபீஸஸ் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து
சார்ட் த மெயில் ஆஸ் பர் த சார்ட்டிங் டயக்ராம் கிவன் பை தி ஆர்எம்எஸ் சூப்பர்னன்ஸ். ஆர்எம்எஸ் சூப்பர்னன்ட் வந்து சார்ட்டிங் டயக்ராம் வச்சுருப்பாங்க அவங்க ஆர்எம்எஸ் யூனிட்டுக்கு கொடுக்கறதுக்கு. சார்ட்டிங் டயக்ராம்னா என்னென்னா, அவங்க ஒரு டயக்ராம் வச்சுருப்பாங்க இந்தந்த சிட்டிஸ்க்கு வேறு டிஸ்ட்ரிக்கு போகிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்படி பேக் கட்டணும். இப்போ சேலம் திருப்பூர் பக்கத்தில் இருக்குன்னா இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் போகிறது ஒரு பேக்கில் கட்டணும். அது மாதிரி ஒரு சார்ட்டிங் டயக்ராம் வச்சுருப்பாங்க. அந்த சார்ட்டிங் டயக்ராம் வந்து யார் வச்சுருப்பாங்கன்னா ஆர்எம்எஸ் சூப்பர்னன்ட். அந்த ஆர்எம்எஸ் சூப்பர்னன்ட் பார்த்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நோடல் போஸ்ட் ஆஃபீஸாக வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த அங்கேருந்து ரிசீவ் ஆகிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இந்த சார்ட்டிங் டயக்ராம் படி நீங்கள் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா. திஸ் இஸ் டு ரெடியூஸ் த பீக் ஹவர் ப்ரெஷர் இந்த லோக்கல் சார்ட்டிங் ஆஃபீஸஸ். லோக்கல் அங்கே இருக்கிற சார்ட்டிங் ஆஃபீஸஸ்க்கு வந்து வேலையை குறைக்கிறதுக்காக இப்போ ஏதோ ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்குதுன்னா அவங்களா பார்த்து செலக்ட் பண்ணி நெய்பரிங் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஆர்டிகல்ஸை நீங்கள் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒர்க்கை குறைச்சிக்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். சச் ஆஃபீஸஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் நோடல் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து சென்ட்ரல் பேக்கிங் யூனிட், கேந்திரியா பேக்கிங் யூனிட், சிபியு கேபியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பாருங்கள், கேபியு சிபியு இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்து உங்களுக்கு அப்ரிவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் யூனிட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். இங்கே பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது போஸ்ட் ஆஃபீஸு, எது போஸ்ட் ஆஃபீஸ் எது ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் யூனிட்டா ஆர்எம்எஸ் யூனிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது பார்த்துங்க. சிபியு கேபியு வந்து ஆர்எம்எஸ் யூனிட். ஹியர் த பண்டில்ஸ் ப்ரிப்பேர்டு பை த போஸ்ட் ஆஃபீஸஸ். பண்டில்ஸ்னால் நம்ம இந்த வால்யூம் ஃபைலே நான் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ஒரு ஓரலாக சொல்லணுன்னா, பண்டில்ஸ்னால் இப்போ எப்படிங்க சொல்கிறது, ஒரு ஆஃபீஸில் வந்து வேறு ஒரு ஆஃபீஸ்க்கான ஆர்டிகல்ஸ் வந்து ஆஃபீஸோ அல்லது இப்போ ஒருத்தர் குமார்ன்ற ஒருத்தர் ஒரே ஊரில் அதே ஊரில் அவருக்கே வந்து ஒரு 10 ஆர்டிக்கல் வருதுன்னு வைங்களேன். அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக பிரிக்காமல் அந்த ஆர்டிக்கலை ஒரு பண்டில் போட்டு கட்டி மேலே ஒரு ஸ்லிப் வச்சுருப்பாங்க. செக் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பண்டில்னால் என்னன்றது நம்ம லேபிள்டு பண்டில்லாம் பின்னாடி பார்ப்போம். அதை பண்டில்னு சொல்லலாம். அடுத்து இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரே ஊருக்கு போதுங்களேன், இப்போ அவங்க டிஸ்ட்ரிக்குள்ளே இல்லாமல் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்கு, இப்போ சேலம்லேருந்து புக் ஆகிற ஆர்டிக்கல் சென்னையில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு, இப்போ அண்ணா நகர்னு வைங்களேன், அந்த அண்ணா நகருக்கே பர்டிகுலராக ஒரு 20-30 ஆர்டிக்கல் போகுதுன்னா அதை வந்து ஒரு பண்டிலாக போட்டுருவாங்க. ஓகேங்களா. அது மாதிரி பண்டிலாக ஆர்டிக்கலை பிரித்து வச்சுருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கட்டும்போதே. இந்த பண்டில்ஸ் ப்ரிப்பேர்ட் பை த போஸ்ட் ஆஃபீஸஸ் மெயில் ஆஃபீஸஸ். மெயில் ஆஃபீஸ்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ண பண்டில்ஸை குரூப்டு அண்ட் என்க்ளோஸ்டு இன் டைரக்ட் பேக். அந்த மாதிரி இப்போ ஒரு 10 போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நிறைய பண்டில் வருதுன்னு வைங்களேன், ஏபிசிடின்னு ஒரு 10-15 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதுலேருந்து வர எல்லா பண்டில்ஸையும் ஒட்டுக்காக ஒரு இடத்துக்கு போவோங்க. அதுதான் சிபியு. இது வந்து ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு யூனிட்டு, சென்ட்ரல் பேக்கிங் யூனிட். இங்கேருந்து வர லெட்டர்ஸு, ஆர்டிகல்ஸ், பார்சல்ஸு, ஸ்பீடு தனித்தனியாக வர ஆர்டிக்கெல்லாம் வேறு ஒரு இடத்துல அந்த சார்ட்டிங் ஆஃபீஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே பிரிப்பாங்க. இந்த மாதிரி பண்டில் போட்டு வரதான் இந்த சிபியுக்கு போயிடும். பண்டிலாக போட்டு கட்டி வர ஆர்டிக்கல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பண்டில்ஸ் எல்லாம் வந்து இப்போ பிரிக்க மாட்டாங்க. அதே அந்த ஒரே மாதிரி பண்டில் வேறு இடத்துலேருந்து வந்துச்சுன்னா அதெல்லாம் குரூப் பண்ணி அதை ஒரு பேக்கில் கட்டி அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் தேர் ஆர் 80 போஸ்ட் ஆஃபீஸஸ் இன் சிட்டி அண்ட் ஈச் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ப்ரிப்பேரிங் 20 பண்டில்ஸ். 80 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற ஒரு சிட்டியில் ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் 20 பண்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க. அந்த 20 என்ன பண்ணுறாங்க, ஆல் தீஸ் பண்டில்ஸ் வில் ரீச் சிபியு கேபியு. அந்த பண்டில் எல்லாமே சிபியு கேபியுக்கு போயிடும். அவங்க வந்து குரூப் த பண்டில்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த டெஸ்டினேஷன். ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கு இந்த மாதிரி குரூப் பண்ணுறாங்க. இப்போ ஏலேருந்து சென்னைக்கு வந்த பண்டில், பிலேருந்து சென்னைக்கு வந்த பண்டில், அது மாதிரி சி ஆஃபீஸ்லேருந்து சென்னைக்கு வந்த பண்டில், இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லேருந்தும் இப்போ சென்னைக்கு ஒரே பண்டில் வந்துட்டுருக்குன்னு வைங்களேன். அந்த எல்லா பண்டிலையும் ஒரே பேக்கில் கட்டுவாங்க. சென்னைக்கு ஒரே பேக்கில் கட்டிடுவாங்க. ஓகேங்களா. குரூப் த பண்டில்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த டெஸ்டினேஷன், தட் இஸ் சர்க்கிள் வைஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் வைஸ் ஆர் மெயில் ஆஃபீஸ் வைஸ். எப்படி அவங்களுக்கு ஆர்டிகல்ஸ் ரிசீவ் ஆகுதோ அது மாதிரி. இப்போ இங்கேருந்து குஜராத்துக்கே ஒரு பண்டில் வருதுன்னு வைங்களேன், அதே மாதிரி ஏன்ற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து குஜராத்துக்கு ஒரு பண்டில் வருது, இசட்ன்ற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து குஜராத்துக்கு ஒரு பண்டில் வருதுன்னா இந்த 2 பண்டிலையும் சேர்த்து ஒரு பேக்கில் குஜராத் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஓகேங்களா. சர்க்கிள் வைஸ் வந்துச்சுன்னா அது மாதிரி, இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்துச்சுனாலும் அது மாதிரி. எப்படி நமக்கு ஆர்டிகல் ரிசீவ் ஆகுதோ அந்த பர்டிகுலர் டேட்டில் எப்படி ரிசீவ் ஆகுதோ அது மாதிரி டைரக்ட் பேக்கில் கட்டிடுவாங்க. இன்க்ளூட் தம் இன் ரெஸ்பெக்டிவ் பேக்ஸ் ஃபார் த பிஓ சார்ட்டிங் ஆஃபீஸ் கன்சர்ன் ஃபார் டெலிவரி. அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க டெலிவரிக்கு. ஓகேங்களா. இதுதான் சிபியு கேபியு. அடுத்து ஆர்எல்ஓங்க, ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்.
ஆர்எல்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா, த அப்ரிவேஷன் ஆர்எல்ஓ இஸ் யூஸ்டு ஃபார் ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஆர்எல்ஓன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்னு ஒரு எக்ஸாமில் இருந்துச்சு. ஆப்ஷன் பியில் இந்த இடி அடிச்சிட்டாங்க, ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கு வந்து அப்புறம் தமிழில் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டுக்குமே தமிழில் திரும்ப ஏதோ ஒரு சம்திங் தமிழில் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த கன்ஃபியூஷனால் வந்து அது கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் தான் கரெக்டு, ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ன்னு இருந்தால் தப்பு. அந்த ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அ போஸ்டல் சர்க்கிள். அது வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னா, ஒரு ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அ போஸ்டல் சர்க்கிள். இப்போ தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. ஓகேங்களா? அந்த சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் போஸ்டல் சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஆர்எல்ஓ இருக்கும். அண்டு டீல்ஸ் வித் அன்கிளைம்டு அண்டு ரெஃப்யூஸ்டு ஆர்டிகல்ஸ். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லுற மாதிரி தாங்க. ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் போகணும், அன்கிளைம்டு யாருமே நம்மக்கிட்ட வந்து ஃப்ரம் அட்ரஸும் கண்டுபிடிக்க முடியல, டூ அட்ரஸும் கண்டுபிடிக்க முடியல, அல்லது 2 பேருமே வாங்க மறுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஆர்டிகல்ஸு, அட்ரஸு கண்டுபிடிக்க முடியாத ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரி எல்லா ஆர்டிகல்ஸுமே. அண்ட் ஆர்டிகல்ஸ் வித்தவுட் அட்ரஸே இல்லாத வர ஆர்டிகல்ஸு, அன்டெசிஃபரபிள் ஆர்டிகல்ஸ், புரிஞ்சிக்க முடியாத ஆர்டிகல்ஸ் எதாவது இருந்துச்சு, இன்கம்ப்ளீட் அட்ரஸாக இருக்குது, அந்த ஆர்டிகல் எல்லாமே ஆர்எல்ஓக்கு தாங்க இங்கேருந்து போகும். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஆர்எல்ஓக்கு போயிடும். அந்த மாதிரி ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த சர்டைன் பீரியடுக்கு ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்க முடியுதா, யாருக்கு நம்ம அந்த ஆர்டிகல் போய் சேரணும் அப்படின்னு க்ளூ கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்ப்பாங்க. கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு சர்டைன் பீரியட் வச்சுருப்பாங்க. யாராவது வந்து கிளைம் பண்ணுறாங்களா, இந்த ஆர்டிகல் என்னோடதுன்னு வந்து கிளைம் பண்ணுறாங்களான்னு 1 மந்த் 3 மந்த்ஸ் அந்த கேப்பில் வச்சுருப்பாங்க. யாரும் வந்து கிளைம் இல்லைன்னா அந்த ஆர்டிகலை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆர்எல்ஓட பர்பஸ். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ தான் 12th டெஃபினிஷனே போயிருக்கோம். சீக்கிரம் முடிச்சிடலான்னு ஒரு 2-3 வீடியோக்குள்ளே வால்யூம் 5 டெஃபினிஷன்ஸ் முடிச்சிடலாம். 7க்கு 7 இதில் தாங்க ஈஸியாக எடுக்கலாம். எல்லா வீடியோவும் கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.